பிஎஸ்என்எல் இந்தியாவோட புதிய டேட்டா கிங் ஆக முடியுமா? ஏர்டெல் மற்றும் ஜியோவோட சந்தையை பிஎஸ்என்எல்லால் கைப்பற்ற முடியுமா? இது கேட்குறதுக்கும் பேசுறதுக்கும் விசித்திரமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்தியர்களிடம் பிஎஸ்என்எல் பற்றி எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாது. பிஎஸ்என்எலோட சர்வீஸ் கிராஃப் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அதை நாம் எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், சந்தையில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்குது. இதனால் பிஎஸ்என்எல் திரும்பவும் ட்ரெண்டாக தொடங்கியிருக்கு. பிஎஸ்என்எல் புதிய ஜியோவாக கூட மாறலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சில பெரிய தடைகள் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறவங்க கிட்ட பெருமளவு பணத்தை உறிஞ்சிற நடவடிக்கையில் மொபைல் நிறுவனங்கள்லாம் எவ்வாறு ஈடுபடுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பிஎஸ்என்எல் எவ்வாறு இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவித்து நாட்டிற்கு பெரிய அளவில் வளங்களையும் வருவாயையும் ஈட்ட முடியும், இதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா திரும்பவும் கேளுங்க. இந்தியாவோட முன்னணி டெலிகாம் நிறுவனங்களான ஏர்டெல், ஜியோ மற்றும் விஐ ஆகியவை தங்களோட கட்டணத்தை உயர்த்தியிருக்குது. அதாவது டாரிஃப் டாக்ஸ் அதிகம், தொலைபேசி ரீசார்ஜ் விலையும் அதிகம். அதாவது 10% 27% வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களோட கட்டணத்திலிருந்து 27% அதிகரிச்சிருக்குது. அதாவது 100 ரூபாய் கிடைச்சிட்டு வந்த ரீசார்ஜ் இப்போ 127 ரூபாயா ஆகலாம். ஏன் இந்த கம்பெனிஸ்லாம் திடீர்னு விலையை உயர்த்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு ரீசன் என்னென்னா, ரீசெண்டாக நடந்த 5G அலைக்கற்றை ஏலம். இந்திய அரசு செய்த 5G அலைக்கற்றை ஏலத்தில் இந்த நிறுவனங்கள் வரிசையில் நின்று 1.5 லட்சம் கோடி முதலீடு செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த முதலீட்டை உயர்த்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதையெல்லாம் வாடிக்கையாளர்களே செய்ய வேண்டுமாம். ஆக்சுவலாக இதை ARPU அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ARPU அப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருவரிடமிருந்து நிறுவனங்கள் எவ்வளவு சராசரியாக சம்பாதிக்கின்றன, இதுதான் ARPU அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜியோ ரூபாய் 181 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே ஏர்டெல் பார்த்தீங்கன்னா அதோட வருமானம் 209 ரூபாய். ஆக்சுவலாக இந்த ஏர்டெல் ஒரு டார்கெட்டை நிர்ணயிச்சிருக்குது. என்னன்னா, அதோட சராசரி வருவாய் ஒரு பயனருக்கு குறைந்தபட்சமாக ரூபாய் 300 ரூபாய். ஜியோ இப்போ எவ்வளவு அதிகரிக்கும், விஏ எவ்வளவு அதிகரிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இப்போ பிஎஸ்என்எலோட சந்தை வளர ஆரம்பித்துள்ளது. இப்போது சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் அதுக்கு பதிலாக பெரிய அளவில் பணத்தை எடுக்க தொடங்குறாங்க. நாம் அப்படி பார்த்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தும் பயனர்களோட அடிப்படை அதிகரிக்கலை. அதாவது புதுசாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கல. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வேகம் இப்போ குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையுமே ஃபோன்ஸ் இருக்குது. எல்லார்கிட்டையும் இருக்குதுன்னு சொல்லலைனாலும் அட்லீஸ்ட் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ நியூ யூசர்ஸ் யாருமே கிடையாது. அதனால் இவங்க இதை செஞ்சே ஆகணும். அப்போ தான் அவங்க போட்ட பணத்தை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் புதிய உள்கட்டமைப்புகளையும் ஏற்படுத்த வேண்டும். ஆக்சுவலாக அவங்க 5G செட்டப்பையும் வைக்கணும். 5G எல்லா இடங்களையும் வழங்கப்பட வேண்டும். இதுக்கு பணம் செலவாகும். இதனால் அவங்க பணத்தை யூசர்ஸ் கிட்ட இருந்து பறிக்கிறாங்க. ஆனால் இந்த உயர்த்தப்பட்ட விலைகள் சாதாரண மக்களுக்கு மொபைல் பயன்பாடு மிகவும் விலை உயர்ந்ததாகிவிட்டது. அதனால தான் பிஎஸ்என்எல் திரும்பவும் வந்திருக்குது. ஏன்னா அனைத்து நிறுவனங்களும் தங்களோட கட்டணம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் பிஎஸ்என்எல். ஆக்சுவலாக பிஎஸ்என்எல் வளர்றதுக்கு இது மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக பிஎஸ்என்எல் இப்போ மலிவான டேட்டா திட்டம், மலிவான டெலிஃபோன் திட்டத்தை வழங்கி வருது. என்ன பிரச்சனைனா, பிஎஸ்என்எலோட 4G கூட சரியாக வெளியிட முடியல. இந்தியாவில் 4G கிடைக்காத பல நகரங்கள், கிராமங்கள் இருக்குது. ஆனால் பிஎஸ்என்எலுக்கு ஒரு நன்மை இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங்கான கிராமப்புற பேக்ரவுண்டை கொண்டு இருக்குது. நம்மளது கிராமங்களில், கிராமப்புறங்களில் பிஎஸ்என்எல் மட்டுமே வேலை செய்யும். இன்னும் ஜியோ ஏர்டெல்லாலலாம் அங்கெல்லாம் போக முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஎஸ்என்எல் உண்மையிலேயே தீவிரமாக விரும்பினா பிஎஸ்என்எல் இப்போ மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக மாற முடியும். ஆக்சுவலாக இந்திய அரசு கொஞ்சம் சரியான முறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்துச்சுன்னா, பிஎஸ்என்எல்ல புரட்சிகரமான மாற்றங்கள் வந்துச்சுன்னா, பிஎஸ்என்எல், அம்பானிகள், இந்தியன் ஏர்டெல் எல்லாருமே உடனடியாக தோற்கடிக்க முடியும். பிரச்சனை என்னன்னா, பிஎஸ்என்எல் புத்துயிர் பெற முயற்சிக்கப்படுமா? ஒருவேளை பிஎஸ்என்எல் மூழ்கிச்சுன்னா ஏன் மூழ்கிச்சு, இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக பிஎஸ்என்எல் மிகப்பெரிய அளவில் இந்தியாவின் முதல் தொலை தொடர்பு நிறுவனங்களில் ஒன்று. பிஎஸ்என்எல் அக்டோபர் 1, 2000 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்னையிலிருந்து 2009 வரைக்கும் பிஎஸ்என்எல் வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருந்தது. 2009 புதிய நிறுவனங்கள் வர தொடங்கிச்சு. சிறந்த வாடிக்கையாளர் சேவையை வழங்க தொடங்கிச்சு. வாடிக்கையாளர்களோட ஃபோன்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை அந்த தனியார் நிறுவனங்கள் விரைவாக எடுத்து விடுறது வழக்கம். சீக்கிரமாக செஞ்சிடுறாங்க. கிராமத்து பணிகளையும் சரி செய்து வந்துட்டு இருந்தாங்க. மேலும் அவர்கள் எல்லாத்தையுமே மிக விரைவாக செஞ்சாங்க. அதனால தான் அனைத்து தனியார் நிறுவனங்களும் பிரபலமடைய தொடங்கிச்சு.
அவங்களோட டேட்டா ஸ்பீடும் நல்லா இருந்துச்சு. 2009க்கு அப்புறம் எப்போ இந்தியாவில் இன்டர்நெட் ஆக்சஸ் வர ஆரம்பிச்சதோ அப்போதுல இருந்து நிறுவனங்கள் தங்களோட ஸ்பீடை அதிகரிச்சது. பிஎஸ்என்எல் தன்னோட வேகத்தை அதிகரிக்க முடியல. இதனால வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டக் ஆகி சுத்திக்கிட்டே இருந்தது. வீடியோவால ஒழுங்கா பிளே ஆக முடியல. இது மட்டும் இல்லாம பிஎஸ்என்எல்லோட வேகம் ரொம்ப மெதுவா இருக்கும் சூழ்நிலைகள் நிறைய இருந்தது. இந்தியாவில் பிஎஸ்என்எல் தன்னோட 5G சேவையை வெளியிட்டது. தொழில்நுட்பத்துல இந்த பின்னடைவு மோசமான வாடிக்கையாளர்கள் சேவைகள், அதாவது வழங்கப்பட்ட நுகர்வோர் சேவைகள் மோசமாகிடுச்சு. மேலும் 4Gயை எல்லா இடங்களையும் பயன்படுத்த முடியல. மக்கள் ஏன் பிஎஸ்என்எல்லை விட்டு வெளியேறினாங்க, அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மொபைல் யூசர்ஸ் பிஎஸ்என்எல்ல இருந்து ஏர்டெல், ஜியோ இல்லைனா விஐக்கு மாறி வந்துட்டு இருந்தாங்க. அதிலும் குறிப்பா கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு வருபவர்கள் தங்களோட எண்ணை போர்ட் செய்து கொள்வது நல்லது என்று நினைக்கிறாங்க. ஆக்சுவலா கிராமங்கள்ல பிஎஸ்என்எல் மிகவும் நல்ல அணுகுமுறையை கொண்டிருந்தது. அது வேகமா இல்லைனாலும் அட்லீஸ்ட் வளமாவது இருந்துச்சு. ஆனாலும் பிஎஸ்என்எல் அங்கு வேலை செஞ்சிட்டு இருந்தது. இது போன்ற பல பகுதிகளில் தற்போது பிஎஸ்என்எல் நிறுவனம் 2024ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் 4G வேகத்தை எட்டும் என்று திட்டமிட்டுள்ளது. பிரைவேட் கம்பெனிஸா இருக்கிற ஏர்டெல், வோடாஃபோன் மற்றும் கோவா வந்தபோது அவர்கள் தங்கள் தொழில்நுட்பத்தை, தங்கள் சேவைகளை வேகமாக மேம்படுத்தினர். ஆனா பிஎஸ்என்எல் அதன் உட்கட்டமைப்பில் வேலை செய்யல. பிஎஸ்என்எல் நிறுவனத்துல நிதி முறைகேடுகள் அதிகம். அதனாலதான் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதே சமயம் அரசின் கொள்கைகளில் தாமதம் ஏற்பட்டதாக பல கேள்விகள் எழுந்தன. பிஎஸ்என்எல்ல முன்னோக்கி நகர்த்தக்கூடிய கொள்கைகளை இன்னும் அரசு நிறுவனம் செயல்படுத்தல. ஆக்சுவலா நிறைய தாமதங்கள் ஏற்பட்டுச்சு. முடிவு எடுக்கிறதுல மிகுந்த சிரமம் இருந்தது. அலைக்கற்றை ஒதுக்கீட்டுல பெரும் சிக்கல் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்திய அரசு நிதி உதவிக்கு விரைவாக ஒப்புதல் அளிக்கவில்லை. இதனால பிஎஸ்என்எல் நிறுவனம் சரிஞ்சது. பிஎஸ்என்எல்க்கு சொந்த சுயாட்சி கூட கிடையாது. அது முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் முடிவுகள்ல தங்கியிருந்தது. இதனால சுயமாக முடிவுகளை எடுக்க முடியாது. இது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. செயல்பாட்டு குறைபாடுகள் இருந்தது. பிஎஸ்என்எல் நிறுவனத்துல பணிபுரிஞ்சவங்க அரசு வேலையில இருந்தாங்க. இதனால அவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைச்சது. ஆனா அவர்கள் எவ்வளவு வேலை செய்யறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதே சமயத்துல ஏர்டெல், ஜியோ, விஐ இந்த நிறுவனங்கள் எல்லாமே குறைந்த சம்பளத்தில் தனியார் ஊழியர்களை வேலைக்கு அமர்த்திச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன செய்யறாங்கன்னு கண்காணிச்சு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இதன் காரணமாக பிஎஸ்என்எல் உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. மித்த பிரைவேட் கம்பெனிஸ் உற்பத்தியில இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. சந்தைப்படுத்தல் மற்றும் வாடிக்கையாளர் கவனம் இல்லாமல் பிஎஸ்என்எல் மார்க்கெட்டிங் உத்திகள்ல வேலை செய்யல. அவங்க ரொம்ப கம்மியா தான் வேலைகளை செஞ்சாங்க. அவர்கள் வாடிக்கையாளர் சேவையில் அதிக கவனம் செலுத்தல. பிஎஸ்என்எல்க்கு இந்த பொன்னான வாய்ப்பு இருக்குதா? அங்கு அனைத்து தனியார் நிறுவனங்களும் விலையை வெகுவாக உயர்த்தி இருக்குது. மக்கள் அதிக டேட்டாவை பயன்படுத்தி பழகிவிட்டனர். அதிக பணம் செலவழிக்க வேண்டி வரும். இது ஒரு பிரச்சனை. இதனால அவர்கள் பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பலாம். இப்போ பிஎஸ்என்எல்ல புதுப்பிக்கிற திட்டத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 4G வெளியீடு. பிஎஸ்என்எல் இருக்கிற இல்லைனா 4G கிடைக்காத எந்த பகுதியும் இந்தியாவில் கிடையாது அப்படின்றது தான் இந்த முயற்சியோட அர்த்தம். இதுல பிஎஸ்என்எல் வெற்றி பெறலாம், பெறாமலும் போகலாம். ஆக்சுவலா அரசாங்கம் அளித்த வாக்குறுதிப்படி நிதியுதவி கொடுக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமா பிஎஸ்என்எல் இதுல இருந்து உயர முடியும். அதே மாதிரி VRSS திட்டங்கள், விருப்ப ஓய்வு திட்டங்கள், இதனால அதிக பணியாளர்களை குறைக்க முடியும். சிறிய வேலைகளை செய்யற அதிக ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள். இதனால ஒட்டுமொத்த பிஎஸ்என்எல்லோட உற்பத்தி திறன் பலவீனமடைந்து வருது. இதனால ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு திட்டங்களை வழங்குறது மூலமா பிஎஸ்என்எல் மீதான சுமை குறைக்கப்பட்டு உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகரிக்கும். பிஎஸ்என்எல் தொழில்நுட்ப கூட்டாளர்கள் கூட ஒத்துழைத்து அதோட சேவைகளை நவீனப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் முடியும். பிஎஸ்என்எல் நன்றாக வேலை செஞ்சதுன்னா தனியார் நிறுவனங்கள் பின்தங்கி பிஎஸ்என்எல் முன்னாடி வரும் காலம் இது. குறைந்தபட்சமா இது கிராமப்புற இந்தியாவில் நடக்கலாம். இது அங்க நடந்துச்சுன்னா ஒரு டோமினோ விளைவு உருவாக்கப்படும். இது நகரத்துல நடுத்தர வருமானம் ஈட்டும் மக்கள் மற்றும் குடும்பங்களை சென்றடையும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆனா பிஎஸ்என்எல்க்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஎஸ்என்எல் இதை செய்யுமா? நீங்க பிஎஸ்என்எல்லை பயன்படுத்தினீங்கன்னா அது என்ன வேகத்தை கொடுக்கும்? கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷன்ல உங்களோட காமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப்லயும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.